ஜெபத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுப்போம். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மளை நடத்தும்படியா எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே போதுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்வா ஒமேகாவுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இதயத்தோடு வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனின் ஆராதனை முழு பெறப்படுத்தி நடத்தும்படியாகும் இம்மட்டும் நடத்தின தேவன் வருகிற மாதத்திலும் தேவன் நம்மளை கரம் பிடித்து நடத்தும்படியாக நம்மளுக்கு உண்டான எல்லாவித ஆசீர்வாதத்தினால் தேவன் நம்மளுக்கு சுதந்திரமாய் கொடுக்கும்படியாக இந்த நாளின் ஆராதனை துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து ஒவ்வொரு பகுதியும் தேவன் அசைவாடும்படியாக நம்மளுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை தேவன் கட்டளையிடும்படியாக இந்த நாளில் வருகிற பிள்ளைகளும் வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை தேவன் துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக கஷ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். செய்வீராக. ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படி ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து காரங்களை உச்சாம தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? பாடுவோமா? ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. சேர்ந்து பாடுவோமா? அநாதி சிநேகத்தால் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் உண்மையாய் விசுவாசித்தவர்களாய் அவருடைய அநாதி சிநேகத்தினால உங்களை சிநேகித்து இம்மட்டும் நடத்தி வந்த தேவனை நோக்கி இந்த வருஷம் துவங்கி இந்த 31 நாட்கள் தேவன் கண்மணி போல பாதுகாத்தாரே. நடத்தினார் என்னை இழுத்து கொண்டீரே. இல்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. அவர் இரக்கமுள்ள கரம், அவருடைய இரக்கம் 1000 தலைமுறை வரைக்கும் இருக்கிறது. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி வாயை திறந்து காருண்யத்தினால் தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவந்தீரே.
கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. சேர்ந்து பாடுவோமா? கடந்த நாள் முழுவதும் தேவன் நடத்தி வந்த கிருபைகள், நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் அவர் எவ்வளவு விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார். நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது. ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால். சேர்ந்து பாடுவோமா? ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால். வருகிற மாதத்தில் கத்து செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. கத்து செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? கடந்த நாட்கள் தேவன் நடத்தி வந்ததை பார்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத ஒரு, எப்படி சொல்றது, ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள, ஒரு எப்படி சொல்றது, ஆனந்த களிப்புள்ள உதடுகள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சைடுல நினைக்கும் போது கண்ணீர் வரும் நம்மளுக்கு. ஆமென். நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்திருக்கும். ஆமென். நம்மளை எதிர்பார்க்காத சூழ்நிலையில் தேவன் பாதுகாத்திருப்பார். ஆமென். நம்மளை எதிர்பார்க்காத நேரத்தில் தேவன் நம்மளுக்கு துணையாக இருந்திருப்பார். ஆமென். நம்மளுக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் தேவன் நம்மளுக்கு ஆறுதலை செய்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி தேவன் நம்மளை நடத்தி வந்த தேவனுக்கு இந்த ராத்திரி வேளையில அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகள் சொல்றாங்க, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற உலக அன்பு, கணவர் அன்பு, மனைவி அன்பு, எது வேணாலும் மாறும். ஆமென். ஏதாச்சும் பெர்மனண்டா ஏதாச்சும் கேரண்டி வாரண்டி ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா? இத்தனை வருஷம் நான் உங்க கூட இருப்பேன். ஆமென். ஏதாவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா தேவன் ஒருவரே நிரந்தரம். ஆமென். எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவக்கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவக்கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை
கண்மலையின் மேல் நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்து. தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி. யோதானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோ. யோதானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் கரம் கொண்டு கடந்து வந்தோ. அவ கரத்தை பிடித்து கொண்டே அவ கரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோ. தூய தேவனை துதித்திடுவோ, நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோ. அல்லேலூயா. பாடி தினம் போற்றி பணிந்திடுவோ. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாக நம்மள ஒரு கூட ஏற்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே எல்லாரும் நேர்முகங்கள் படிடுங்க. முடியாதவர்கள் எழுந்து கூட நின்றுடுங்க. நான் யாரையும் வற்புறுத்தலை. எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, சோர்வுகள் இருக்கு, வியாதிகள் இருக்கு. அதனால முடிந்த வரைக்கும் தேவனுக்கு வானத்துக்கு நிறைய ஏறெடுத்து ஒரு 5 நிமிடம் நான் உங்களிடத்துல கொடுக்க போகிறேன். இந்த வருஷத்தை துவங்கி இந்த 31 நாட்கள் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்ததை எல்லாரும் நினைவு கூர்ந்து இந்த ராத்திரி வேளையில இன்னும் ஒரு சில அரை மணி நேரம் போனா புதிய மாதத்தை காண போகிறோம். இந்த மாதத்துல நம்ம எதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்தோமோ, எதெல்லாம் தேவனுக்கு ஆகாத காரியங்களை செய்தோமோ, எதெல்லாம் தேவன் நம்மளுக்கு சொன்னதை இதுவரைக்கும் நம்மளுக்கு கடைபிடிக்காம இருக்கிறோமோ, எதெல்லாம் இந்த நியூ இயர் சர்வீஸ்ல இந்த வழிகை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில தேவன் அடிய நிமித்தமாய் பாஸ்டர்மா நிமித்தமாய் உங்களுக்கு போதித்தாரோ, அதை எதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்காம இருக்கிறீங்களோ அதெல்லாம் தேவனிடத்துல இந்த ராத்திரி வேளையில ஒரு விசை தேவன் முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம். ராஜா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, எங்களை ஒரு விசை தயவாய் மன்னிங்க. உங்களுடைய இரக்கம் பெரியது, உங்கள் அன்பு பெரியது, உங்கள் தயவு பெரியது, ஆண்டவரே உங்களுடைய காருண்யம் பெரியது ராஜான்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை தாங்களே தாழ்த்தி தங்களை வெறுமையாக்கி தேவன் நம்மளுக்கு உண்டான பாத்திரமாய் அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் நம்மளை நாமே பரிசுத்த பண்ணும்படியாக அவருக்குள்ள ஆவியுடைய பிள்ளைகளாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளையாய் நம்ம நாமையே நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்மளை நாமே நிதானித்து அறிந்து நம்ம என்னெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள், நம்ம சபைக்கு விரோதமான காரியங்கள், நம்ம என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணோம், நம்ம எந்தெந்த தீயான காரியங்களை செய்தோம் என்று நினைத்து பார்த்து ஒரு விசை தேவனிடத்தில் இந்த ராத்திரி வேளையில மன்னிப்பு கேளுங்க. யோசுவாவின் காலத்துல ஒரு காரியம் நிறைவேறல. யோசுவா ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரே இவர்களை இந்த வரைக்கும் கொண்டு வந்து ஆண்டவரே இவர்களுக்கு பிதாக்களுக்கு கொடுப்பேன் சொன்ன தேசத்துல இவர்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்னீரே, ஆனால் இந்த பிரச்சனையோட காணப்படுகிறேன் சொல்லும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தங்கள் ஜனங்களுக்குள்ளே தங்களை தாங்களே அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் தங்களை தானே கெடுத்து கொண்டார்கள் ஜனங்கள். அது நிமித்தமாய் ஒரு ஆசீர்வாதம் வராமல் இருக்கலாம். நம் நிமித்தமாய் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், நம் நிமித்தமாய் சபையில ஒரு ஆசீர்வாதம் வராமல் இருந்திருந்தா ஒரு விசை உங்களை நீங்களே, அப்போதான் யோசுவா சொல்லுகிறார், உங்களை நீங்க இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு என் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே இவ்விதமான வார்த்தைகள்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், இவ்விதமான வாக்குவாங்க நீ கொடுத்திருக்கிறீர், இவ்விதமான கட்டளைகள் எல்லாம் நீங்க கொடுத்திருக்கிறீர், இவ்விதமா எங்களுக்கு நீர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீரே, ஆனாலும் இதை நான் பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன? என்னுடைய பெருமையோ, என்னுடைய மேட்டிமையோ, என்னுடைய அகந்தையோ, என்னுடைய திமிர்வாதமோ, என்னுடைய அசட்டைத்தனமோ? ஒரு விஷயம் எல்லாரும் வாயத்தரங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை நாங்க ஆராய்ந்து பார்க்கிறோம் தகப்பனே, சொல்லுங்க எல்லாரும். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?
உங்களுடைய வேதாகமத்தை ஏழுங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். தேவன் இந்த 2025 வருஷத்தின் இந்த 2வது மாதத்தின் வாக்குத்தத்தமாய் சபைக்கும் உங்களுக்கும் என் தேவன் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் 5 ஆகமத்தின் புஸ்தகங்களில் ஒன்றான யாத்ராகமத்தின் புஸ்தகம். 5 ஆகமங்கள்னா உபாகமம் வரையும் என்னது? 5 ஆகமங்கள். 5 ஆகமங்களில் ஒரு புஸ்தகம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். 115ஆம் பக்கத்தில் இருக்கு. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவர் இதோ நான். What is mean by உடன்படிக்கை? Promise, agreement, வேற கரெக்டான வேர்டு இன்னும் இல்ல. நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த காரியத்தை குறித்து. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வாக்குத்தத்தத்திலேயே அதுதான் சொன்னேன். உடன்படிக்கைனாலே இட்ஸ் a covenant. அது ஒரு உடன்படிக்கைனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்கிறார் என்றால், ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்மளுடைய சபைகளில ஏதோ ஒரு மாற்றத்தை என் தேவன் கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு என் தேவன் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இருந்து இந்த 2வது மாதத்துல என் தேவன் கொடுக்கிறார், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் என்னவாமா? எந்த ஜனத்தாரிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை யாருக்கு முன்பாக செய்யறாரா? இப்போ விஜிலா சிஸ்டர் எடுத்தீங்கன்னா அவங்க காண்கிற அதிசயத்தை அவங்களுடைய குடும்பத்தாருக்கு முன்பாக அதிசயமாய் காணப்படுவார். ஆமென். நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா இந்த ஜனங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போறார். நான் அப்படி படிப்பேன். ஆமென். நான் சொல்ல வரது புரியுதா? இப்ப பிரியா சிஸ்டர் படிக்கிறாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு அவங்களுக்கு முன்பாக அவங்க வேறு அதிசயத்தை பார்க்க போறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற ஜாதிகளிடத்துல செய்யாததை, ஆமென், யாருக்கும் செய்திராத, யாருக்கும் கண்டிராத ஒரு அதிசயத்தை உங்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிறவங்க, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உன்னை பகைத்தவர்கள், உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், உன்னை அசிங்கமாய் ஏளனமாய் பார்த்தவர்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக தேவன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் செய்கிறதை காண்பார்கள். எப்படி காண்பார்னா, என் தேவன் உங்களோட கூட இருந்து செய்கிற காரியம் எப்படி இருக்குமா? பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் என் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் உங்க கூட இருக்க போறார் இந்த மாதம் முழுவதுமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயும் எப்போதும் யார் இடத்துல யாரை பார்க்காத நேரத்துல என் தேவன் உங்களுக்கு ஒரு அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? உன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. இவன் செஞ்சிருவாரா? இவன் இவ்வளவு பண்ணானே, இங்க போய் உட்கார்ந்து இருக்கானே, இவன் நடந்துருவானா? இவன் நம்மளுக்கு விரோதமா இப்பெல்லாம் பண்ணிட்டு போய் உட்கார்ந்து இருக்கானே, இவன் வளர்ந்துருவானா? இவன் இப்படி இந்த குடும்பத்துல இப்ப போய் மாட்டி இருக்காளே, இவன் சரியாயிடுவாளா? ஆமென். இப்படி பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்த்துனே தான் இருக்க போறாங்க. நீங்க இந்த மாதத்துல அதிசயத்தை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியானா கர்த்தருடைய செய்கையை அவங்க பார்க்க போறாங்க. ஆமென். நீங்க செய்ய போறது இல்ல. யாருடைய செய்கையை? நீங்க செய்ய போறது இல்ல. நீங்க செய்ய போறதை இப்ப சொல்ல போறேன். ஆமென், ஹல்லேலூயா. இதை செய்தால் என் தேவன் அவருடைய செய்கை நிமித்தமாய் உங்களுக்கு ஒரு அதிசயங்களை இந்த வருஷத்துல இந்த மாதத்துல காண செய்ய போகிறார். ஆமென்.
அது எப்படி இருக்குமா? சாதாரணமாலாம் இருக்காது. ஆமென். எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யாருக்கு யார் இதை சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் மோசேக்கு ஜனங்களுக்காக சொல்ல வேண்டிய காரியமாய் சொன்ன ஒரு காரியம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒரு ஊழியக்காரன் மோசே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து பிரச்சனையோட வராங்க, போராட்டத்தோட வராங்க, பின்னாடி பார்வோன் சேனையோட வராங்க. அவங்களுடைய தடைகளெல்லாம் நீக்கி போட்டுட்டே வராரு. போன வருஷம்லாம் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி அப்பப்போ ஒரு சந்தோஷத்தை கொடுத்து தேவன் உங்களை இந்த வருஷத்தை காண செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனாலும் ஜனங்கள் இந்த முன்னாடி இருக்கிற வசனம் எல்லாம் வாசித்தீங்கனாலே தெரிஞ்சிடும், அப்பப்போ முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. ஆமென், ஹல்லேலூயா. முறுமுறுத்து என்ன பண்றாங்க? முறுமுறுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏன் இந்த 2வது இந்த 34ஆம் அதிகாரம் வந்ததுன்னா, தேவன் எழுதி கொடுத்த ஒரு உடன்படிக்கை கற்பனைகளை மோசே, ஊழியக்காரனாகிய மோசே, ஜனங்கள் கோபத்தை மூட்டினதுனால அந்த 2 கற்பனைகளை என்ன பண்றாரா? மேலிருந்து ஒண்ணுமே இல்லை, ஊழியக்காரர் கொஞ்சம் சைலண்ட் ஆகுறாருன்னா புரிஞ்சுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னைக்கு இருந்தாலும் அவர் நம்ம உங்களுடைய ஊழியக்காரர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோசே மலைக்கு மேல போயிட்டாரு. என்ன ஆனாரோ எவ்வளவு ஆனாரோ தெரியல. ஆரோனே, நீ எங்களுக்காக ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கிளியரா கவனிங்க. மோசையோட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். மலை மேல பேசிட்டு இருக்கும் போதே சொல்றாரு, கீழே உன் ஜனங்கள் எனக்கு விரோதமான பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். அப்ப புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் ஊழியக்காரோட பேசிட்டு இருந்தாலும் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் ஊழியக்காருக்கு தெரியப்படுத்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீ உடனே கீழே இறங்கி போ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் செய்தாலும் எல்லாவற்றையும் மறந்து தான் பின் செய்து வந்த காரியங்களுக்கு திரும்பின ஜனங்களினால மோசே என்ன பண்றாரா? கோபம் அடைஞ்சு தேவன் தன் கைகளினால ஏதின கற்பலையை உடைத்து போட்டுறாரு. ஆமென். ஆனாலும் மோசேயினுடைய அனுக்கிரகத்தின் கேட்டு கேட்டு, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக, இந்த ஜனங்களை இந்த வனாந்திரத்தில் சாகரிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க, இந்த ஜனங்களை இந்த எப்ரோன் சர்ச் மிஷன்ல வைத்து ஆண்டவரே கஷ்டப்படத்துக்காக வைத்தீங்க அப்படின்னு நாங்க ஜெபிக்க ஜெபிக்க இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்லுகிற 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, என்னவாமா? கிளியரா படிங்க. இதுவும் நம்ம வருஷத்தின் வாக்குத்தத்தத்துக்கு ஒத்த வசனமாய் இருக்கிறது. முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த கற்பலைகளை என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? பூர்வ நாட்களில் இருந்த ஸ்தானத்தில் உங்களை ஸ்தாபிப்பேன் சொன்ன தேவன் இந்த வருஷத்துல. ஆமென். நீங்கள் எதெல்லாம் போன வருஷம் போன மாதத்துல கற்பலைகளை தேவனிடத்துல கைவிட்டு உடைத்து போட்டீர்களோ, நீங்கள் உங்கள் கைகளினாலே அதை எல்லாவற்றையும் நீங்கள் இந்த மாதத்துல மாற்றணும். அல்லேலூயா. யாரு உடைச்சா? மோசே உடைச்சிட்டாரு. இங்க என்ன சொல்ற ஆண்டவரே, நான் திரும்பி எல்லாம் கற்பலை எல்லாம் எடுத்துன்னு வர மாட்டேன். ஆமென். நீயே உன் கையாலே ஒரு கற்பலையை எடுத்துன்னு மேல வாடின்றாரு. ஆமென். எடுத்துட்டு சீனாய் மலை மேல திரும்ப வா. ஆமென். உன்னோடு நான் முகமுகமாய் தரிசிப்பேன். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இடத்துல கேட்கிறார், ஆண்டவரை நான் முகமுகமாய் தரிசிக்க முடியுமா, உண்மை பார்க்க முடியுமா? ஆமென். ஆண்டவரோடு பேசின ஒரே ஒரு, நேருக்கு நேராய் பேசின ஒரே ஒரு மனிதன் யாருன்னா மோசே தான். ஆமென். அப்போ ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்டுகிறார், என் கை உன்னோடு கூட இருக்கும். எங்க இருக்குன்னு பாக்குறீங்களா? அதுக்கு அப்படியே இந்த சைடுல 21ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, பின்னும் கர்த்தர் இயேசு, இதோ என் அண்டையில் ஒரு நிமிடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. 33:22 வாசிங்க. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கல்மலையில் வெடிப்பிலே வைத்து நான் அவர் கரத்தினால மூடுவேன், என்னை பார்க்க மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, தேவனோடு நேருக்கு நேரா பேசுறவர் யார்தான்? மோசே. அவரு கடந்து பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய முகத்தை பார்த்தவங்க எவரும் உயிரோட இருந்ததில்லை. வசனம் இருக்கு, என்னை பார்த்தவங்க உயிரோட இருந்ததில்லை என்கிறார் ஆண்டவரே. ஆமென். அப்போ தேவனுடைய பின்பக்கத்தை பார்த்தவன் மோசே ஒருத்தர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, உடன்படிக்கை பண்ணுகிறார். எப்படின்னா, அதிசயங்களை செய்வேன்,
பயங்கரமான அதிசயத்தை செய்வேன். யாருக்கு முன்பாக? உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். உன்னை நிந்தித்தவர்களுக்கு முன்பாக செய்வேன். உனக்கு விரோதித்தவர்களுக்கு முன்பாக செய்வேன். அல்லேலூயா. இவ்வளவு சொல்லிட்டு எப்போ இந்த உடன்படிக்கை நம்மளிடத்துல செய்வார்னா 4ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிங்க. அப்போது மோசே 1ஆம் வசனத்துல இழைத்து கொண்டு வாடின்றாரு. இங்க 4ஆம் வசனத்துல முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழுத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே 2 கற்பலைகளை எடுத்துக்கொண்டு சீனாய் மலையின் மேலே ஏறான். என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே தான் உடைத்ததை தானே சரி செய்து எடுத்துட்டு போறான். ஆமென். என்ன அர்த்தம்? கீழ்ப்படியான் ஆண்டவருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து. என்ன அர்த்தம்? இந்த மாதத்துல நீங்க 2 விஷயம் பண்ணணும். முதலாவது கீழ்ப்படியணும் ஆண்டவருக்கு. எதெல்லாம் போன மாதத்துல நீங்க செய்யலையோ, ஆண்டவருக்கு விரோதமான கட்டளைகளை மீறி நடந்தீங்களோ, அந்த கட்டளைகளை உங்கள் கைகளினாலே மாத்தணும். எப்படியா? நான் திரும்பவும் சொல்ற ஒரே ஒரு காரியம் அதுதான். நீங்க மனசு வச்சாதான் மாற முடியும். ஆமென். பாஸ்ட் என்ன சொன்னாலும் நீங்களா நினைச்சாதான் மாற முடியும். நான் ஆராதிக்க போறேன், நான் ஜெபிக்க போறேன், நான் வேதத்தை வாசிக்க போறேன், நீங்க நினைக்கணும். நான் 1000 சொல்லலாம். நீங்க ஜெபிங்க பிரதர், நீங்க செய்யுங்க சிஸ்டர், நீங்க அதை பண்ணாதான் நல்லா இருக்கும். நான் சொல்றத தான் நான் சொல்ல முடியுமே தவிர செய்யறது யாருடைய வேலை? உங்களுடைய வேலை. அது உங்கள் கைகளினால நீங்க திரும்பவும் மாற்றும் போது, உங்களை நீங்க தீவிரமாய் பணிந்து தேவனிடத்துல தாழ்த்தும் போதுதான் என் தேவன் உங்களிடத்துல ஒரு உடன்படிக்கை செய்வார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை செய்யக்கூடாதுன்னா 12ஆம் வசனத்தை வாசிங்க. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். இப்போ போதுமா? எதுல எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க இந்த மாதத்துல? இங்க கவனிங்க. பரிசுத்தமாய் இருக்கிற பிள்ளைகள் அசுத்தமான பிள்ளைகள் இடத்துல போய் சேராதீங்கன்னு சொல்றாரு. ஆமென். எதை பண்ணக்கூடாது? நீங்க எதை பண்ணக்கூடாது? அவன் தெரியும், அவன் தண்ணி அடிப்பான்னு தெரியும், அவன் பாக்கு போடுறான்னு தெரியும், அவன் சிகரெட் பிடிக்கிறான்னு தெரியும், அவனை விட்டு விலகி இருங்கணும். ஆமென். நான் சொல்ல வரது புரியுதுங்களா? முதல் காரியம் எதை செய்யக்கூடாது? எதை செய்யக்கூடாது? எதை செய்யக்கூடாது? நீ போய் சேர்கிற தேசத்தின் குடிகளோட என்ன பண்ணக்கூடாதான்? உன்னுடைய உடன்படிக்கை யாரிடத்தில் இருக்கிறது? பரிசுத்தமான தேவனிடத்தில் இருக்கிறபடினாலே உன் உடன்படிக்கை மற்றவர்களிடத்துல போய் சேராது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி பண்ணினால், அதெல்லாம் நான் நேற்றுக்கிழமை சொல்லலாம்னு பார்த்தேன். சரி, இப்ப பண்ணினால் அது உன் நடுவில் கன்னியா இருக்கும். கன்னியா இருக்குன்னா என்ன பண்ணும்? அதை என்ன பண்ணும்? எங்க இருக்குன்னு தெரியுமா? எப்ப அந்த பிரச்சனை வெடிக்கும் தெரியுமா? தெரியாது. சோ புற மதஸ்தார் பரிசுத்தம் இல்லாதவர்களிடத்துல நம்ம சேராத இருக்கும்படி எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது எப்படி இருக்க கூடாது? 14ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாமம் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவன். இது எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், இப்படிதானே சொல்லியிருக்கீங்க. அவருடைய நாமம் பாருங்க. ஒரு நாமமே என்ன நாமமா? எரிச்சல் உள்ள தேவனா. ஆமென். சொல்லி சொல்லி பார்த்து நம்மளே பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் பண்றோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்பயோ சொல்றேன், நான் எரிச்சல் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்நிய தேவனை நீ. ஏன்னா நம்மளுடைய பணி எங்க இருக்கணுமா? 8ஆம் வசனத்துல வாசித்த பிரகாரமாய் மோசே தீவிரமாக தரை மட்டும் தேவனுக்கு முன்பாக பணிந்தான். யாருக்கு முன்னாடி பணியக்கூடாது? அந்நிய தேவனுக்கு முன்பாக நம்ம பணியக்கூடாது இந்த மாதத்துல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி இருந்தா என்ன நடக்கும்னா 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி உள்ள தேவன்
மேல இருக்கிற வசனம் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தேவனிடத்துல இரக்கம், தயவு, கிருபை, சாந்தமுள்ள தேவனிடத்துல நீங்கள் உடன்படிக்கை செய்தால் என்ன நடக்கும்? 11ஆம் வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். என்ன கட்டளையிட்டிருக்காரு இப்போ? ஹலோ, என்ன கட்டளையிட்டிருக்காரு இந்த மாதத்துல? உங்களுக்கு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், தாழ்மையா இருக்கணும் தேவனுக்கு முன்பாக. ஆமென். ரன்க கூடாது, புற மதஸ்தாரோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது. தேவனுக்கு அறியாத பிள்ளைகள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிற பிள்ளைகளோட நீங்க உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இரண்டாவது, அந்நிய தேவர்களை பணிந்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இப்படி இன்று நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறதை கைக்கோள். அப்போதுதான் இந்த மாதத்துல எமோரியனையும் கானானியனையும் எத்தியோனையும் உனக்கு முன்பாக, உனக்கு விரோதமாய் வந்து எதெல்லாம் தடையாய் நிறுத்தினார்களோ உனக்கு முன்பாக தேவன் துரத்தடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் யாரு பார்ப்பாங்கன்னா, இவன் சாதிச்சிருவானா, இவன் நல்லா மாறிடுவானா, இவன் எப்படிதான் வீடு வாங்கலாம் பாரு, இவன் எப்படிதான் நடத்துறான் பார்ப்போம், இவன் எப்படிதான் எல்லாத்தையும் சமாளிப்பான் பார்ப்போம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க முன்பாக இதெல்லாம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்கையை அவர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட செய்கைனா பயங்கரமான செய்கைகளே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேரா எடுத்து உங்களுடைய வலது கையை அந்த வார்த்தையின் மேலே வைத்து, ஆண்டவரே இந்த நாள் காலை வேளையில நீர் பண்ணின இந்த வார்த்தையின் உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த காலை வேளையில உங்களுடைய உடன்படிக்கை ஆண்டவரே எங்களிடத்துல உண்டாகட்டும் தகப்பனே. நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் கட்டளைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய், நீர் இந்த நாளில் எங்களுக்கு கற்பித்த பிரகாரமாய் உமக்கு கீழ்ப்படிந்து உம்மிடத்துல பணிந்து தாழ்மையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் ஆண்டவரே எல்லாவித பலிகளையும் செலுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. சுகம் பலன் ஆரோக்கியத்தை நீங்க செய்கிற காரியங்களை மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு பெரிதான ஒரு பயங்கரமான காரியங்கள் எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில, எங்களுடைய வாழ்க்கையில செய்வீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவர் வாழ்த்து கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கிறோங்க.